ஒரு அழகான கிராமத்தில் மின்மினி என்ற ஒரு சிறிய ஹிப்போபோட்டமஸ் வாழ்ந்தாள். அவள் பெயர் மின்மினி என்றாலும் அவள் மனது மிகப் பெரிது. மின்மினி ஒவ்வொரு நாளும் ஆற்றில் நீந்தி, புல்லரிக்க நின்ற மேடுகளில் ஓடி விளையாடி, பசுமை நிலங்களை ரசித்து மகிழ்ந்தாள். அவளுக்கு சக உயிர்கள் மீது மிகுந்த அக்கறை இருந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய புயல் ஏற்பட்டது. காற்றால் சிறிய மழை மணிகள் சிதறி, சின்ன விலங்குகள் தங்களது குடிகளை இழந்துவிட்டார்கள். யாரும் அவர்களுக்கு உதவ யோசிக்கவில்லை. அப்போது மின்மினி தனது திறமையை பயன்படுத்தினாள். பெரிய பற்கள் கொண்டு மரங்களிலிருந்து சிறிய கிளைகளை சேகரித்து ஒரு சிறிய குடியிருப்பு போல அமைத்தாள். சிறிய குரங்குகள், முயல்கள் மற்றும் சிறிய பறவைகள் அந்த இடத்தில் தற்காலிகமாக தங்க முடிந்தது. அனைவரும் மின்மினிக்கு நன்றி கூறினர். அந்த நாளிலிருந்து மின்மினியை எல்லோரும் மழை கடவுள் மின்மினி என்று அழைக்கத் தொடங்கினர். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி: உதவிக்கரம் நீட்டும் மனம் இருந்தால் யாராக இருந்தாலும் நாயகனாக மாறலாம்.